ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. வாசிப்போமா? யோவான் 20வது அதிகாரம், யோவான் 20வது அதிகாரம் வாசிப்போம். 19வது வசனத்தை வாசிப்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்போ இங்கே நம்ம வாசித்தோம். யார் கூடியிருந்தாங்க? யார் கூடியிருந்தாங்க? சீஷர்கள் கூடியிருந்தாங்க. எல்லா சீஷரும் இருந்தாங்களாங்க? எல்லா சீஷர் இருந்தாங்களா? தோமா இல்லை இல்லையா? தோமா கிடையாது. அப்போ இங்கே ஆண்டவர் அந்த சீஷர்களை பார்த்து சமாதானம் உண்டாவதாக என்றார். மற்ற காரியங்கள் நிறைய பேசியிருப்பார். ஆனால் அந்த காரியங்களை குறித்து நமக்கு இங்கே வேதம் நமக்கு போதிக்கலை. ஆனால் பிறகு 8 நாளைக்கு பிறகு நீங்கள் அதே அதிகாரத்தில் வாசிப்போம். உங்களுக்கு சமாதானம் என்றார் இல்லையா? ஆண்டவர் எப்பொழுதுமே சமாதான பிரபு. ஒரு அலையிலேயே சொல்லுமா? அலையிலேயே சொல்லுமா? ஆமாம், சமாதான பிரபு. இப்போ இந்த அடுத்த 8 நாளைக்கு வந்து நேராக யாரை கூப்பிட்றாரு? தோமாவை கூப்பிட்றாரு. தோமா சொல்லும்போது ஆண்டவர் அங்கே இருந்தாரா? இல்லை, ஆண்டவர் அங்கே இல்லை. ஆனால் எல்லாரும் பேசுகிறது ஆண்டவருக்கு தெரியும். ஒரு அலையிலேயே சொல்லுமா? இயேசுக்கு தெரியும். இயேசுக்கு எல்லாம் தெரியும், யார் என்ன பேசுகிறாங்கன்றது. ஒருவேளை நீங்கள் இங்கே 30 பேர் இருக்கலாம். நீங்கள் ஒவ்வொருவராக பேசுறது கூட ஆண்டவருக்கு என்ன பண்ணுவார்? தெரியும். ஸோ நமக்கு தெரியாது. ஒருவேளை அங்கே 2 பேர் பேசுவாங்க, இங்கே 2 பேர் பேசுவாங்க. யாரும் என்ன பேசுகிறா எனக்கு தெரியாது. ஆனால் இயேசுக்கு தெரியும் யார் என்ன பேசுகிறார்கள், எந்த இடத்துலேருந்து பேசுகிறார்கள், வேலை செய்கிற இடத்துலேருந்து பேசுகிறாங்களா இல்லை வீட்டில் பேசுகிறாங்களா என்பதை ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? தெரியுன்றவங்கள ஒரு அலையில் சொல்லுங்கள். அவர் கேட்பார். ஏன்னா அவர் ஒரு செவிடர் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு செவிடன் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் அதாவது அல்மைட்டி காட். ஒரு அலையிலே சொல்லுமா? அல்மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வியாபி. சர்வ வியாபி. அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் எல்லாம் பேசுகிறதை கேட்பார். அதனால்தான் 250 நாடுகளில் இருக்கிற அவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜபங்கள் என்ன பண்ணுறாரு? அவர் கேட்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஜபத்தை கேட்கிற தேவன் இல்லையா? இங்கே தொடர்ந்து வாசிமா தோமாவை நோக்கி. ஆமாம், பாருங்கள், அவன் என்ன சொன்னானோ அதையே இயேசு சொல்கிறாரு. உன் விரலை நீட்டி என் கைகளை பார். கையை நீட்டி. ஆமாம், பாருங்கள், அவன் என்ன சொன்னானோ அதையே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர்கிட்ட சொல்கிறார். உன் விரலை நீட்டுப்பா, உன் கையை நீட்டுப்பா, நீ தொட்டுப்பார். படிமா. அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். பிரதித்திரமாக என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதுக்கு இயேசு, தோமாவே, நீ கண்டதினாலே விசுவாசித்தாய்,
ஆமாம், இங்கே சொல்றாரு, தொடர்ந்து படிச்சிடுமா, அதை படிச்சிடு. ஆமாம், இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத அநேக அற்புதங்களையும் செய்தார். நித்திய ஜீவனை அடையும்படியாகும். பாருங்க, விசுவாசிக்கணும். தேவன் அதுக்கு தான் அநேக அற்புதங்களை என்ன பண்ணாரு, செய்திருக்கிறார். இந்த யோவான் இந்த புத்தகத்தில் பார்க்கும்போது மத்தேயு, மார்க்கு, லூக்கா அதில் இல்லாத அநேக காரியங்கள் இந்த யோவானில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோவானுடைய தகப்பன் பேர் என்ன? யார் சொன்னது? ஆமாம், சரி, நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறையா இப்போ எக்ஸாமுக்காக, அதனால் நாங்கள் கேட்குறேன். ஆமாம், இவருடைய சகோதரன் யார்? இப்போ யோவானுடைய சகோதரன் யார்? யாக்கோபு, இல்லையா? ஆமாம், யோவானுடைய சகோதரர் யாக்கோபு. அப்போ இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு ரொம்ப முக்கியமான பர்சன். ஏன்னா மறுரூப மலைக்கு கூட யாரையும் கூட்டு போல, இவங்களை தான் என்ன பண்ணாரு? ஆமாம், அழைத்து கொண்டு போகிறார். இந்த யோவான் ஸ்நானகர் வேற, இந்த யோவான் வேற, இல்லையா? இந்த யோவான் குறித்து நாம் பார்க்கும்போது இவர் அதிகமாக எபேசு பட்டணத்தில் தான் என்ன பண்ணாரு? ஊழியத்தை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். இவர் எழுதின மற்ற நூல்கள் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் வெளிப்படுத்தின விசேஷங்களை இவர் எழுதினார். இவருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். நீரோராயன் இவரை எண்ணெய் கொப்பரையில் போட்டோம். இவர் என்ன பண்ணல? மறிக்கவில்லை. மறிக்காதனால இவரை பத்முக்கு என்ன பண்ணாங்க? நாடு கடத்தப்பட்டார்கள். அங்குதான் வெளிப்படுத்தின விசேஷமானது இவருக்கு என்னது? ஆமாம், வெளிப்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய நாளில் நான் என்ன பண்ணுவேன்? ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்வார். அப்போ இந்த புத்தகத்தில் நான் பார்க்கும்போது, அதாவது கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வேத புத்தகமானது இது தேவனால கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனால கொடுக்கப்பட்டது. மனிதனுடைய சித்தத்தினால இது ஒருபோது என்ன பண்ணல? எழுதப்படவில்லை, இல்லையா? இந்த வேதத்தை நீங்கள் தேடி வாசித்தா இதில் ஜோடி இல்லாமல் இருக்காது, இல்லையா? ஜோடி இல்லாமல் இருக்காது. ஆகையினால இந்த வேத புத்தகமானது அநேகருடைய வாழ்க்கையை அது மாற்றி இருக்கிறது. இந்த வேத புத்தகத்தை அதாவது தவறு கண்டுபிடிக்க வேண்டும் என்று வாசித்தவர்கள் கூட இதை என்ன பண்ணாங்க? ஆமாம், மனம் திரும்பி அவர்கள் இயேசுவை மகிமைப்படுத்தியிருக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த வேத புத்தகத்தில் நான் பார்க்கும்போது அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஏறக்குரிய உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாகவே ஆண்டவர் 7 அற்புதங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? செய்திருக்கிறார். முதல் அற்புதம் என்ன? ஆமாம், முதல் அற்புதம் கானா ஊர் கல்யாணத்தில் திராட்சை ரசத்தை தண்ணியை மாற்றினாரா? ஆமாம், தண்ணீரை என்ன பண்ணாரு? ஆமாம், திராட்சை ரசமாய் மாற்றினார். எத்தனை குடம்? எத்தனை ஜாடி? எத்தனை ஜாடி? ஆமாம், ஒரு ஜாடியில் எத்தனை குடம்? பாருங்க, அங்கே இது மரியாளுடைய சொந்த குடும்பம். அதனால தான் மரியாள் அங்கே முன்பாகவே அழைக்கப்பட்டார்கள். இயேசுவும் தம்முடைய சீஷர்களை அங்கே அழைத்தார்கள். அந்த சம்பவம் தான் நமக்கு தெரியும், இல்லையா? ஆமாம், அதாவது யூதருடைய முறைமைப்படி அங்கே திராட்சை ரசம் கொடுப்பது அவர்களுக்கு என்னது? வழக்கம், இல்லையா? வருகிறவர்களுக்கு திராட்சை ரசம் கொடுப்பது ரொம்ப வழக்கம். இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம். இதனால தேவனுடைய நாமம் என்ன பண்ணது? மகிமைப்பட்டது என்று பார்க்கிறோம். அதனால அநேகர் விசுவாசித்தார்கள். நிறைய பேர் என்ன பண்ணாங்க? விசுவாசித்தார்கள் என்று நான் பார்க்கணும். அன்றைக்கு மாத்திரமல்ல, தேவன் இன்றைக்கும் அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவனுக்கு சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஏன்? பைபிள் அதான் விசுவாசிக்கிறவனுக்கு என்ன பண்ண? எல்லாம் கூடும், இல்லையா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ இந்த காலவேளையில் அன்றைக்கு மாத்திரமல்ல, தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை என்ன பண்ணாரு? அவர் செய்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். வேதத்தில் இதே பேதுரும் யோவானும் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலரை பார்க்கும்போது அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அந்த சப்பானியை பார்த்து சொன்னாங்க. சப்பானியை பார்த்து என்ன சொன்னார்? ஆமாம், எங்களை நோக்கி பார், எங்களை நோக்கி பார் அப்படின்னா அவன் என்ன நினச்சிருப்பான்? ஆமாம், ஏதோ 2 பேரும் ரொம்ப டிப்டாப்பாக வள்ளி சொல்லிமா வராங்க, அதனால நிறையா என்ன இருக்கும் அவங்ககிட்ட? ஆமாம், காசு இருக்கும் அப்படின்ட்டு அவனுடைய தாட் அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க? எங்கள்கிட்ட வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு தருகிறேன். அன்றைக்கு அவர் சொன்னார், எங்களிடத்தில் உள்ளதை நான் தருகிறேன் என்றார்கள். அப்போ அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதான் அந்த நாட்கள்லாம் அந்த பாட்டு பாடுவார். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். 3ஆம் அதிகாரத்தில் நான் வரும்போது பெரிய ஒரு போதகனை நாம் பார்க்குறோம்.
அந்த போதகன் பேர் என்ன பேர்? நிக்கே. ஆமாம், நிக்கோவா நிக்கவா? சரியா சொல்லுங்கம்மா. ஆமாம், இல்லை எஸ்டர் நிக்கேனாப்ல நிக்கோதேமு. என்னது? அவர் பெரிய பெரிய ஒரு போதகன் இல்லையா? அவர் சொல்றாரு, ரவி உங்களிடத்தில் ஆண்டவர் இல்லை என்றால் இவ்வளோ பெரிய காரியத்தை யாராலையும் செய்ய முடியாது அப்படின்ட்டு அவர் எப்போ வராரு? ஆமாம், இரவில் வராரு. ஏன் பகல்லனாக்கா யூதர்கள் என்ன பண்ணாங்க? ஆமாம், கண்டுபிடிச்சிடுவாங்க. இரவில் வந்து அவர் சொல்கிறாரு, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆமாம், மறுபடியும் பிறவாவிட்டால், எனக்குரிய அவருக்கு வயசு என்னன்னு தெரியல, பெரிய வயசு. ஆனால் இயேசு சொன்னது அவருக்கு என்ன பண்ணல, வழங்கவே இல்லை. அது எப்படி இவ்வளோ பெரிய மனுஷன் திரும்பவும் அம்மா வயிற்றுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு தான் கேட்டான். ஆண்டவர் அதை சொல்ல, ஒருவன் ஜலத்தினாலும். ஆமாம், ஜலம் என்பது ஒரு வகையில் தண்ணி, ஜலம் என்பது தேவனுடைய வார்த்தையும் குடிக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை, ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து வர வேண்டும். தேவனுடைய வார்த்தை யாரு? இயேசு. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் தந்து, அந்த வார்த்தையே தேவனாயிருந்தது இல்லையா? அப்போ இங்கே சொல்ல, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுமா, இயேசுவின், அதாவது யோவான் ஸ்நானுடைய முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள் இல்லையா? மனம் திரும்புன்னு சொன்னார். அதே தான் இயேசுவும் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். அப்போ மனம் திரும்பும். எனக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ணாங்க, அதாவது மனம் திரும்புறது இல்லை. மனம் திரும்புறதுனாக்கா அவங்களுடைய, அதாவது தீய வாழ்க்கையை, அவர்கிட்ட இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஆண்டவத்தில் அறிக்கை செய்து அதை விட்டுணும். ஆனால் சில பேர் என்ன பண்ணல, விட்டு விடுறது கிடையாது. அதை தாங்களே என்ன பண்ணாங்க, சுமக்க. ஏன் ஆண்டவரே, நீங்களே ஏற்கனவே என்ன பண்ணீங்க, சிலுவையை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, என் பாரத்தை வர உங்கள்கிட்ட கொடுக்கணுமா அப்படின்ட்டு என்ன பண்ண, விட்டு விடுறது கிடையாது. ஆனால் பாவங்களை மறைக்கிறவன் என்ன பண்ண முடியாது. ஆமாம், யாராக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, பெரிய ரெவரண்ட் பிஷப்பாக இருந்தாலும் சரி, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் இல்லையா? ஆமாம், அது அவைகளை அறிக்கை செய்யணும். தேவனத்தில் என்ன பண்ணோம், அறிக்கை செய்யணும். இப்போ வாக்கு தத்தங்களை நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள், அறிக்கையிடணும். வாக்கு தத்தங்களை நம்ம அறிக்கையிட்டு அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். தாவீது சொல்லியிருக்கிறார், நன்மை என்னை தொடரும், கிருபை என்னை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நாம என்ன பண்ணோம், ஆண்டவரே நன்மை என்ன பண்ணோம், தொடரணும், கிருபை என்ன தொடரணும் இல்லையா? அப்போ நம்ம அறிக்கை செய்யணும். அந்த அறிக்கையை நான் பற்றி கொள்ள வேண்டும். அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம என்ன பண்ணோம், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த நிக்கதேமு சொல்லலாம், நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்போ ஏசு சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், அப்போ ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும். யோவான் 3:16 சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, ஏன் இதை சொல்றாருனாக்கா, யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் இவர் செய்கிற அற்புதத்தை பார்த்தாங்க. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணாரு, என்னுடைய அப்பா தான் யாரா இருக்கிறாரு, பிதாவா இருக்கிறார்ன்றது அவங்க என்ன பண்ணல, ஒத்துக்கல. அதுக்கு பிறகு அவருடைய பிள்ளை நானே, குமாரன் என்பதை என்ன பண்ணல, அவர்கள் ஒத்துக்கவே இல்லை. ஆகினால்தான் இங்கே 38 வருடம் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. ஆமாம், இங்கே ஒரு பண்டிகை வருது யூதர்களுக்கு. ஏறக்குறைய எத்தனை பண்டிகை? 7 பண்டிகை. ஆமாம், எத்தனை பண்டிகை? 7 பண்டிகை உண்டு இல்லையா? இந்த யூதர்கள் பண்டிகையில் இந்த பஸ்கா பண்டிகை இருக்கு. இது எதை நினைவு கூறுது? ராபா ஜெயந்தியா? ஆமாம், எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட அந்த நாளை, நீங்கள் யாத்திரா புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த புறப்பட்ட அந்த நாளை தான் இது என்ன பண்ணுது, நினைவு கூறுகிறதா இருக்கு. இதா பஸ்கா. இதான் நம்ம யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வார், நானே ஜீவ அப்பம். மன்னாவை புசித்தவர்கள் மரித்து போனார்கள் வனாந்தரத்தில். ஆனால் இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு மறியாமல் இருப்பான், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாட்களில் அவன் என்ன பண்ணுவேன், நான் எழுப்புவேன் என்றான். அதுதான் ஜீவ அப்பம் அவர். இங்கே அடுத்த பிரகாரம் பார்க்கும்போது, அதாவது இந்த புளிப்பில்லா அப்பம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாஸ்கா. அடுத்தது என்ன பண்டிகை? ஆமாம், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அது இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா முதற் பலன் அவர்கள் அறுவடை செய்து இல்லையா? அறுவடை செய்ததில் ஆமாம், முதற் பலனை எங்கே கொண்டு வரணும், தேவாலயத்துக்கு கொண்டு வரணும். ஆகினால் தான் இன்றைக்கு கூட நம்ம கொடுக்குற, நம்ம இப்போ விவசாயம் இல்லை, இப்போ வேலைக்கு போகிறோம், அதில் ஆண்டவர் கொடுக்குற அந்த முதற் பலனை நம்ம ஆண்டவருக்கு என்று என்ன பண்ண படைக்க வேண்டும். அந்த நாட்களில் அதை படைத்தார்கள். அதுக்கு பிறகு பார்க்கும்போது பெந்தகோஸ்தே பண்டிகை.
பெந்தகோஸ்தே பண்டிகை. இது 50வது நாளில் அனுசரிக்கக்கூடிய இது பண்டிகை. ஆண்டவர் சீனாயில் என்ன கொடுத்தார்? கட்டளை கொடுத்தார். அதை நினைவு கூறும்படியாக தான் இந்த 50வது நாள் என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுகிறோம். அடுத்தது எக்கால பண்டிகை. யூதருக்குள்ள பண்டிகையில் எக்கால பண்டிகை. ஏன்னாக்கா அவர்கள் புத்தாண்டை கொண்டாடும் வண்ணமாக பாவ மன்னிப்பை அவர்கள் பெரும்படியான ஒரு பண்டிகை. அடுத்தது பார்த்தீங்க கூடார பண்டிகை. இந்த 7 பண்டிகைகள் அவர்களுக்கு இருந்தது என்று நான் பார்க்குறோம். ஆனால் இந்த 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையில் என்ன பண்ணார்? கடந்து வந்தார். பஸ்கா பண்டிகையில் தொடர்ந்து படிமா 5வது அதிகாரத்தில். ஆமாம், எருசலேமில் தான் அந்த பஸ்கா கொண்டாடுவாங்க. வாசிப்போம். எபிரேய பாஷையில் ஆமாம், பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு. பெதஸ்தா என்றால் என்னது? இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம். வாசிமா பார்த்து கொண்டிருப்பார்கள். சரி, இப்போ இந்த குளத்தில் பாருங்கள், அவன் 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் தான்? 38 வருஷம் தான். இந்த 38 வருஷம் அவருடைய உறவினர்கள் இருந்தாங்களா தெரியல, அவருடைய பெற்றோர்கள் இருந்தாங்களா தெரியல, ஒருவேளை சொந்தக்காரங்க இருந்தாங்களா தெரியல. ஆனால் 38 வருஷம் இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கும் பாருங்கள். ஒருவேளை 1 வாரம் அல்லது 1 மாதம் இருந்தாவே அவங்களுடைய நிலைமை ரொம்ப எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா அவங்க குடிக்கல, ட்ரெஸ் மாட்டல, அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. அதனால் கிட்ட யாரும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? போயிருக்க மாட்டாங்க இல்லையா? யாரும் போயிருக்க மாட்டாங்க. ஆனால் 38 வருஷமும் அவனுடைய எண்ணம் பூரா நான் போய் என்ன பண்ணுவோம்? போகணும், நான் மற்ற மக்களை போல என்ன பண்ணுவோம்? நான் மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்துச்சு தவிர, ஆனால் அவனுடைய காரியங்களை குறித்து பார்க்கும்போது நான் போகிறதுக்குள்ளவே வேற ஒருத்தர் என்ன பண்ணுறான்? போயிடறான். அதனால் 38 வருஷம் ஒரே இடத்துல இருக்கிறான். தொடர்ந்து படிமா. அந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு வந்து அந்த வசந்த வருஷமா எத்தனை வசனம்? 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி எழுந்துரு. ஆமாம், அதுக்கு முன்ன வசனம் பார்த்தீங்கன்னாக்கா அவனை கண்டார். அவனை என்ன பண்ணாரு? ஆமாம், கண்டார். இன்னைக்கு நிறைய பேர் சிலருடைய சூழ்நிலையை பார்த்து, நிலைமையை பார்த்து அவங்க அவனை பார்க்கறதே கிடையாது, அவங்கள விசாரிக்கிறதே கிடையாது. எனக்கா இன்னைக்கு அவங்கவுங்க வேலை தான் பெருசான்ட்டு அவங்கவுங்க போவாங்க. ஆனால் ஒருவன் அனாதையாக இருக்கிறான், அவன் சுகவீனமாக இருக்கிறான், அவனை யாருமே என்ன பண்ணல? பார்க்கல, கண்டுக்கல, யாருமே கண்டுக்கல. ஆனால் 38 வருஷம் படுத்தினான். ஆனால் இயேசுவின் அந்த வயசு என்ன அவருக்கு? அப்போ 33 வருஷம். அப்போ அதுக்கு முன்னவே அவன் என்ன பண்ணியிருக்கான்? அதுக்கு முன்னவே அவன் இருக்கான். ஆனால் யாருமே என்ன பண்ணல? அவனுக்கு உதவி செய்யணுன்ற அந்த எண்ணமே இல்லை, உதவணும் என்ற எண்ணமே இல்லை. ஆனால் கட்டளை படிச்சவங்க யூதர்கள் என்ன பண்ணுங்க? கட்டளை தெரியும், 10 கட்டளை அப்படியே மனப்பாரமாக என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, நீ உன்னை நேசிக்கிறது போல. நிறைய பேருக்கு வசனம் தெரியும், நீ உன்னை நேசிக்கிறது போல. பிறனை என்ன பண்ண? நேசிக்கணுன்ற ஒரு கட்டளை தெரியும். ஆனால் அந்த கட்டளையை அவர்கள் கை கொள்ளவே இல்லை. இயேசு பிறந்து, இயேசு வளர்ந்து பாருங்க, அவனிடத்துல போய் அவனை பார்த்து நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டார். நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டார். அதுதான் அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை. எத்தனை பேர் இருக்காங்க, போறாங்க வராங்க, அவங்க வேலை செய்யறாங்க, ஆனா பார்த்துட்டு போறாங்க. ஒருவேளை சிலர் இறக்கப்பட்டு என்ன கொடுத்துருக்கலாம்? ஆகாரம் கொடுத்துருக்கலாம். ஒருவேளை இறக்கப்பட்டு அவளுக்கு வஸ்திரங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கொடுத்துருக்கலாம். ஆனால் அவனை சுகமாக்க அவங்களால முடியல. இது வந்து முடக்குவாதம் என்று சொல்லப்படுகிறது. என்ன வாதம்? முடக்குவாதம். 38 வருஷமா முடக்குவாதத்தில் அவன் இருக்கிறான். அதனால அவனால் போக முடியல. ஆனால் இயேசு அவனை கண்டு நீ சுகம் பெற விரும்ப. அப்போ ஆண்டவர் அவனுடைய ஒப்பீனியனை கேட்குறாரு. எனக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்க? இல்லை ஆண்டவரே என்னை இப்படியே விட்டு அப்படின்னா தான் எனக்கு நிறைய பேர் என்னுடைய பரிதாபத்தை பார்த்து பாருங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க? நல்ல ட்ரெஸ் இருக்கும், ஆனால் அந்த நல்ல ட்ரெஸ்ஸை வெளியில் கொடுத்த மாட்டாங்க. ஏன்? ரொம்ப மோசமான ட்ரெஸ் விட்டுருவாங்க. ஏன்னா அப்போ தான் யாராவது பார்த்து பரிதாபப்பட்டு என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க அப்படின்றதில் இருப்பாங்க. ஆனால் தேவன் நம்மை ஒரு காலத்தில் நம்ம ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ரட்சித்த பிறகு, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட பிறகு நம்மளை யாரை மாத்துறாரு? அவருடைய பிள்ளை. நம்ம யாரு? அவருடைய பிள்ளைகள். அப்போ அவருடைய பிள்ளைகள் வெளியே போகும்போது யாரை கேவலமாக நினைப்பாங்க? அப்பாவை கேவலமாக நினைப்பாங்க. ஆனால் அப்பா யாரு? அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர். ஒரு அலையிலே சொல்லுமா? அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் மனுஷனை உண்டாக்கிட்டு எல்லாத்தையும் உண்டாக்குனாரா? மனுஷனை உண்டாக்கிட்டு எல்லாத்தையும் உண்டாக்குனாரா? எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தான் மனுஷனை என்ன பண்ணாரு? உண்டாக்கி. அப்போ எல்லாம் அவனுக்கு இருக்கிறது, எல்லாத்தையும் ஏற்கனவே அவனுக்கு வச்சுட்டாரு. ஆனால் இவன் தான் என்ன பண்ணும்? ஆமாம், வாங்கிக்கணும். ஒரு ஸ்டோரி நான் படித்தேன். ஒரு வாலிபன்
கப்பலில் போகிறதுக்கு டிக்கெட்லாம் வாங்கிட்டான். இந்த இது தெரிஞ்சு உங்களுக்கு ஞாபகத்தை சொல்கிறேன். அவன் கப்பலில் போய் உட்காந்துட்டான். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆச்சு. எல்லோரும் போகிறாங்க வராங்க, எல்லாம் போய் சாப்பிட்டு வராங்க. ஆனால் இவன் என்ன காசு இல்லை. அப்போ 2 நாள் ஆச்சு, இவன் பட்னியாக இருக்கான். அப்போ இன்னொருத்தர் 3ஆவது நாள் கேட்குறாரு, என்னப்பா ஏன் சாப்பிடல? இல்லை எனக்கு காசே இல்லை, என்கிட்டனால காசு இல்லை. நீ கப்பலில் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கிறல்ல, அதை எப்போ டிக்கெட் வாங்கினியோ அப்போ சாப்பாட்டுக்கும் சேர்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஆமாம் வாங்கியிருக்காங்க. சில பேர் அப்படி தான். அப்போ நீ டிக்கெட் வாங்கும் போதே உனக்கு எல்லாமும் அதில் என்ன பண்ணிக்க ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் உனக்கு எல்லா வாக்குத்தத்தங்களையும் உனக்கு என்ன பண்ணிக்கிறார், சுதந்திரமாக கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை நாம் என்ன பண்ணோம், சுதந்திரித்துக் கொள்ளணும். ஒரு அலையிலே சொல்லுமா, தேவனுடைய பிள்ளை அப்பா அப்பா நமக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் அவர் வைத்திருக்கிறார். அப்போ அப்பா கிட்ட நம்ம கேட்கணும். இப்போ லூக்காவில் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனவன் இல்லையா? லூக்காவில் 15ஆம் அதிகாரத்தில் அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மூத்த மகன் போயிட்டான். ஒரு அலையிலே சொல்லுமா? சரி கரெக்டாக தானே சொல்கிறீங்க இல்லையா? இளைய மகன் போயிட்டான். ஆமாம் போயிட்டான், இளைய மகன் போயிட்டான். இப்போ அவனுக்கு நண்பர்கள் இருந்தாங்க. அந்த நண்பர்கள் எல்லாம் எது வரைக்கும் இருந்தாங்க? ஆமாம், பணம் இருக்கிற வரைக்கும் தான் நண்பர்கள். பணம் இல்லைன்னா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, தேட மாட்டாங்க, கூட இருக்கவே மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. இப்போ இவனுடைய நிலைமை என்னாச்சு? சாப்பாடு வேணும். இவனுக்கு என்ன வேணும்? சாப்பாடு தான் முக்கியம். வஸ்திரம் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் இவனுடைய வீட்டில் அநேக வேலைக்காரர் இருக்காங்க. அநேக வேலைக்காரர் எப்படி இருக்காங்க? ரொம்ப திருப்தியாக சாப்பிட்றாங்க, திருப்தியாக இருக்கிறாங்க. பெரிய பங்களா. ஆனால் இவனுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்காக அவனுக்கு வேலை. இன்னைக்கு அநேகருக்கு வேலை எப்போ தேடணும்னா, சில பேர் வேலைக்கு போக மாட்டாங்க. ஆனால் எப்போ வேலைக்கு போவாங்க? ஆமாம், பசி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போவார்கள். இவன் வேலையை தேடி போகும்போது அவனுக்கு கிடைத்த வேலை என்ன வேலை? ஒரு வேலை அந்த நாட்டில் அதுதான் நிறையா இருக்கும் பொழுது. ஆடு கூட இல்லை, மாடு கூட இல்லை பொழுது. ஆனால் அங்கே தான் வேலை இருந்துச்சு. ஆனால் அது தின்ன ஆசையாக இருந்தான் என்று சொல்லப்படுது. அது தின்ன ஆசையாக அப்படின்னா பஞ்சம், ரொம்ப கொடிதான ஒரு பஞ்சம். இப்போ அவன் என்ன ஜெபம் பண்ணுறான் தெரியுங்களா? எனக்கு ஒரு வேலைக்காரனா போவேன், நான் மகனாக போக மாட்டேன், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனாக போக மாட்டேன், அந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனாக போவேன் அப்படின்னு தான் அவனுடைய நினைவு. ஆனால் அவன் வந்து கன்ஃபஸ் பண்ணா தெரியுங்க. அந்த அதிகாரத்தில் பாருங்கள், பரத்துக்கு விரோதமாக என்று சொன்னான். அந்த வசனத்தை வாசிங்க. போய் தகப்பனே, ஆமாம் பாருங்கள், பரலோகத்துக்கு ஆண்டவருக்கு விரோதமாக படிமா, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பதாகவும் ஆமாம் பாவம் செய்தேன். இவனுடைய பாவத்தை யார் சுட்டி காட்டுது? அவன் மூத்த சகோதரன் சொல்லுவான் பாருங்க. அவன் மூத்த சகோதரன் பாவத்தை என்ன பண்ணுவான்? அவன் பாவத்தை மூத்த சகோதரன் சொல்லுவான். வாசிங்க அதை. இத்தனை வருட காலமாக கற்பனையை மீறாதிருந்தும் ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. பாருங்க, அவன் பாருங்க, துன்மார்க்கமான வேசிகளிடத்தில் பரத்தை செலவு செய்தவனுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அவன் நினைச்சது எது? ஒருவேளை சாப்பாடு தான் அவன். ஆனால் இங்கே என்னாச்சு? டோட்டலாக மாறிச்சு. என்ன பண்ண? என் பழைய குமாரன் மரித்து போயிட்டான், என்னுடைய பழைய குமாரன் மரித்து போயிட்டான். இப்போ எப்படி வந்திருக்கிறான்? புதிதாய் வந்திருக்கிறான். தகப்பன் அவனை கட்டி பிடித்து, அவன் இருந்த நிலைமை எப்படி தெரியாது. ஆனால் தகப்பன் ஒரு பெரிய பெரிய பணக்காரன். ஆனால் அதே போல தான் நம்முடைய ஆண்டவரும் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன மனிதனை மறுபடியுமாக தன்னோடு கூட்டி சேர்க்கும்படியாக தான் தன்னுடைய சொந்த குமாரனாய் கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாரு? அனுப்பினார். இப்போ அவன் எதிர்பார்த்தது ஆகாரம் மட்டும், ஒரு வேலை மட்டும். ஆனால் அந்த பங்களாவுக்கே ஒரு உரியவனாக, சொந்தக்காரனாக, அவனுக்கு விருந்து, அவனுக்கு அதிகாரம் என்ற மோதிரம், எல்லாவற்றையும் புதுசாக கொடுத்து அவனை புதியதாய் மாற்றினார். அப்போ இந்த நாட்களில் தான் செய்த தவறுகளை யார் உணர்றானோ அவரை கர்த்தர் மன்னிக்கிறார். ஒரு அலையில சொல்லுமா, அவர் மன்னிக்க தயவு உள்ள தேவன். அவர்கிட்ட அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நான் உங்கள் வீட்டு என்ன பண்ணேன்? தூரமாய் போயிட்டேன், உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டேன். ஆண்டவரே, என் பாவத்தை என்ன பண்ணுங்க? மன்னிங்க. பாவத்தை மன்னிக்க அவர் ஒருவருக்கு தான் என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. மார்க் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்குற காரியத்தில் ஆண்டவர் பயன்படுத்தின ஒரே ஒரு வார்த்தை தான், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இந்த 5ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் பார்க்கும்போது, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இதே தான் சொல்றார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்ல, அது வந்து தேவாலயத்தில் கண்டு சொல்றாரு. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அந்த நாள் எந்த நாளாக இருந்துச்சு? ஆமாம், ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளை யூதர்கள் அதிகமாக என்ன பண்ணுவாங்க?
ஆமாம், நம்முடைய நாட்டில் கூட ஓய்வு நாளை அனுசரிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? 7th டே. 7th டே. அது அட்வென்ட் என்ற வார்த்தைக்கு வேறு வார்த்தை இருக்குது, வருகை. அட்வென்ட் என்னன்னா வருகை. 7th டேயில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சனிக்கிழமை தான் என்ன பண்ணுவாங்க. ஆமாம், ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நான் அதாவது ஏறக்குறைய ஒரு இப்போ இருக்காருன்னு தெரியல, அவர்கள் வெள்ளிக்கிழமையே சமையல்லாம் என்ன பண்ணி வச்சுருவாங்க. ஆமாம், வெள்ளிக்கிழமையே சமையல்லாம் செய்து வச்சுட்டு அந்த வெள்ளிக்கிழமை சமைச்சதை சனிக்கிழமை சமைக்க மாட்டாங்க. சனிக்கிழமை எந்த வேலையும் என்ன பண்ணாங்க செய்யக்கூடாது. அப்போ யூதர்களுடைய அந்த நாளுடைய வைராக்கியம் என்னன்னாக்கா அது ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அந்த நாளில் தான் இந்த 38 வருஷம் அந்த வியாதிக்காரனை படிக்க எடுத்துக்கொண்டு என்ன பண்ண இந்த யூதர்கள் பார்த்தாங்க, இவன் ஓய்வு நாளில் எப்படி படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான், நீ எப்படி நடக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், என்னை சுகமாக்கினவர் அதுதான் சொன்னார். என்னை சுகமாக்கினவர் அதுதான் சொன்ன, எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தேன். யார் சொன்னது அப்படின்னாக்கா, இல்லை நிறையா கூட்டம் இருந்துச்சு, யாரும் தெரியல. ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் அவனை எங்கே பார்த்தார். நல்ல வேலை, இன்னைக்கு நிறைய பேர் சுகம் பெற்ற உடனே என்ன பண்ண மாட்டாங்க, சபைக்கே வரமாட்டாங்க. நான் சுகத்துக்காக தான் வந்தேன், அதனால் சுகம் பெற்றுட்டேன், இனி எனக்கு சபை வேண்டாம், சபைக்கு டாட்டானுவாங்க. சில பேர் குழந்தை வேணும்னுவாங்க, ஆண்டவர் குழந்தையை கொடுத்துருவாரு. அப்புறம் பார்த்தாக்கா கேட்டாக்கா பிள்ளையை வச்சுக்கிட்டு என்னால் சபைக்கு வர முடியல. நிறைய சாக்கு போக்கெல்லாம் மக்களுக்கு சொல்ல கற்றுக் கொடுக்க தேவையில்லை. நிறைய நேரங்களில் சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நாம் சொல்ல எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் கேட்பார். எனக்கா அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை. ஆமாம், நம்முடைய இருதயங்களை பார்க்கிற தேவன், இருதயத்தின் தோற்றங்களை அறிகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த 38 வருஷம் படித்திருந்து ஆண்டு சுகமாக்கினார். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதாவது அதிகாரியுடைய மகனை ஆண்டவர் என்ன பண்ணுவார், சுகமாக்குவார். நீங்கள் அதில் வாசிக்கலாம், யோவான் 4வது அதிகாரம் 46 படிங்க. பின்பு இயேசு கப்பர்நகூமில், அப்போ எருசலேம் வேறு, கப்பர்நகூம் வேறு. ஆனால் இங்கே தூரமான ஒரு இடம். இங்கே ராஜாவின் மனுஷன் படியுமா, ஒருடைய குமாரன் வியாதியாக இருந்தால் இயேசு யூதேயாவிலிருந்து வந்தார் என்று கேள்விப்பட்ட போது போய் ஆமாம் இவன் கேட்குறான், வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, என்னுடைய பிள்ளை சுகவீனமாக இருக்கிறான், நீங்கள் வந்தீங்கன்னா அவன் நல்ல சுகம் பெறுவான் அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், வாசிங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதுக்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்பே வர வேண்டும் என்றார். அவனை நோக்கி, நீ போகலாம். ஆமாம், பாருங்க. அப்போ முதல் அற்புதம் நம்ம கானாவூரில் தண்ணீர். அப்போ இயற்கைக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கிறவர். ஒரு அலையிலே சொல்லுமா, இயற்கையெல்லாம் அவருக்கு கீழ்ப்படியும், தண்ணீர் எல்லாம் கீழ்ப்படிஞ்சது இல்லையா. இப்போ இங்கே ஒரு வியாதி உள்ள மனுஷனை குறித்து நான் பார்க்குறோம். இயேசு இருக்கிறது ஒரு இடம், இவருடைய மகன் இருக்கிறது வேறு ஒரு இடம். அப்போ அங்கேருந்து இவன் வந்து சொல்கிறான், நீங்கள் வாங்க என் மகனுக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்றாரு. இல்லைனா அவன் செத்து போயிடுவான், வாங்க அப்படின்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மகன் பிழைப்பான். ஒரு அலையிலே சொல்லுமா. அப்போ ஆண்டவர் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவன் தூரத்துக்கு என்ன பண்ணுறாரு, தேவனாக இருக்கா. நாம் லண்டனில் இருக்கிறவங்களுக்காக நம்ம இங்கே ஜெபம் பண்ணுறோம், இலங்கையில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். அப்போ இங்கேருந்து நம்முடைய விண்ணப்பத்தை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கேட்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதில் ஒரு அற்புதம் நடக்கும். இப்போ இங்கே இந்த வேலைக்காரனுடைய மகன் அவன் சொன்ன மாத்திரத்தில் சுகம் பெற்றான். இப்போ இவன் போயிட்டு இருக்கான். அப்போ வேலைக்காரன் எதிர்க்க வந்து சொல்கிறான், உன்னுடைய மகன் பிழைத்திருக்கிறான். ஒரு அலையிலே சொல்லுமா. எத்தனாம் மணி நேரத்தில் கேட்குறான், எத்தனாம் மணி நேரத்தில் கேட்ட உடனே 7ஆம் மணி நேரம். அப்போ அதே நேரத்தில் தான் இயேசுவும் அங்கே என்ன பண்ணாரு சொன்னார். அதன் மித்தமாக அவனும் அவன் வீட்டார் என்ன பண்ணாங்க, விசுவாசித்தார்கள் என்று பார்க்குறோம். அவனுடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணுறோமோ அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தையெல்லாம் நாம் விசுவாசிக்கும் போது தான் நமக்கு நித்திய வாழ்வு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நம்ம அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்காக தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை அதில் வல்லமை இருக்கிறது, அதில் ஜீவன் இருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்ன பண்ணுறாரா, சுகமாக்குகிறார். வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார். வேதத்தில் நான் பார்க்கும்போது இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 6ஆம் அதிகாரம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா
இங்கே சிறு பிள்ளைக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். 3 நாள் பிரசங்கம் நடக்கிறது. 3 நாள் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ 3ஆவது நாள் சொல்கிறாங்க, சிஷ்யர்கள் சொல்கிறாங்க, நேரம் ஆச்சு, இவங்களை அனுப்பிடணும். ஏன்னா இவங்க போயிட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் கழிச்சு போயிட்டாங்க, இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று ஆண்டவர் சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் தான் கொடுக்கணும். ஒரு அலையிலே சொல்லுமா, ஒரு அலையிலே சொல்லுமா. சிஷ்யர்கள் எத்தனை பேர்? 12 பேரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தான்ப்பா கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று. அவங்க அதில் ஒருத்தன் சொல்கிறான், இவர்களுக்கு 200 ரூபாய்க்கு அப்பங்களை வாங்கினாலும் பத்தாது அப்படின்றாங்க. எனக்கு அதாவது பெரியவர்கள்ட்ட கூட வாங்கிடலாம், ஆனால் சின்னவங்ககிட்ட இருந்து வாங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆமாம். ஜெயரேஷ்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கி பாருங்களா? ஜெயரேஷ்கிட்ட இருந்து இன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் கேக் வாங்கிடுவீங்க இல்லையா? ஆமாம். ஜெயரேஷ் இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன கொடுப்பாரு? கேக்கு கொடுத்துருவாரு. ஆனால் அன்னைக்கு அந்த சிறு பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருந்துச்சு. இதை யார் போய் வாங்கிட்டு வருது? யார் சொன்னது? பிலிப்பு தான் சொன்னார். இவளுக்கு 200 ரூபாய்க்கு. ஆமாம் பாருங்க. அப்போ அந்த சிறு பையன், இன்றைக்கும் சிறு பிள்ளைகள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. இந்த சிறு பிள்ளைகள்லாம் கொடுக்கறதுல முன்மாதிரியாக இருக்கணும். ஆமாம், சிறு பிள்ளைகள் கொடுக்கறதுல முன்மாதிரியாக இருக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா டிஜிஎஸ் சொல்லுவார், அது சின்ன வயசாக இருக்கும்போது காணிக்கை கொடுப்பாங்களாம். அந்த காணிக்கையை கொண்டு போய் பாதி கடலை மிட்டாய் வாங்கி வராங்க, பாதி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க? போடுவாங்க. ஆனால் கொடுக்குற விஷயத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு நிலையில் சொல்லுமா, யாருக்கு கொடுக்குறோம்? யாருக்கு கொடுக்குறோம்? ஆமாம், கர்த்தருக்கு கொடுக்குறோம். ஏன்னா அவருடைய ராஜ்யம் வளர வேண்டும். அவருடைய ராஜ்யம் வளரும்படியாக நாம் ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம், யாரை பார்த்தாலும் கொடுங்க கொடுங்க அப்படின்னோம். ஆனால் தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்கும் போது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் வாசிக்கும் போது, ஆபிரகாமை தேவன் அழைத்த போது எப்படி அவரை அழைத்தாரா? வாசிக்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு போ. ஆமாம் பாருங்க. அப்போ அவருக்கு பிள்ளை எத்தனை பிள்ளை இருந்தாங்க? 2 பிள்ளையா? எத்தனை பிள்ளை இருந்தாங்க? யாருமே இல்லை. பிள்ளை சுதந்திரவாதியே கிடையாது. ஆனால் வேலைக்காரங்க, ஆமாம் வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க. அப்படிய லோத்தெல்லாம் கூடவே இருந்தார். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுது? வாசிக்க தொடர்ந்து. ஆமாம், பெரிய ஜாதி ஆக்குவேன். ஏன்னாக்கா நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, இல்லாதவைகளை என்ன பண்ணாரா? ஆமாம், இல்லாதவைகளை இருக்கிறை போல அழைக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன் இல்லையா? உன்னை ஆசீர்வதித்து, ஆமாம் ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் உன்னை உயர்த்தும். தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தாக்க உனக்கு வேதனை வராது. தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது நீ சந்தோஷமா இருப்பா, நீ மகிழ்ச்சியா இருப்பா. எனக்கு அவர் ஆசீர்வாதம் இல்லையா? அவர் நம்மை ஆசீர்வதிக்கதான் உலகத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? பிரித்து எடுத்திருக்கிறார். உலக மக்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அவர்கள் உலக காரியங்களை எல்லாம் சந்தோஷப்படுவார்கள். அதான் நம்முடைய சந்தோஷம் வேற, நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷம். ஒரு அலையிலே சொல்லமா, ஆபகுக்கு 3 சொல்லப்பட்டிருக்கு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில ஒரு பழமும் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடு ஆடு இல்லாமல் போனாலும், கர்த்தருக்குள் என்ன பண்ணுவேன்? மகிழ்ச்சி. நமக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர். ஜூஸ் வித்தாலும் சரி, விற்கலனாலும் சரி, ஏன்னா நமக்கு போஷிக்கிற தேவன். ஒரு நிலையை சொல்லுமா? ஆமாம், ஜூஸ் வித்தாலும் சரி, விற்கலாம் சரி, ஆண்டவர் மேலே என்ன பண்ணுவார்? போஷிப்பார். எனக்கு நம்முடைய உண்மையை அவர் பார்க்குறார். உண்மையுள்ள மனுஷன். ஆமாம், நம்முடைய உண்மையை அவர் பார்க்குறார். ஏன்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பழைய ஏற்பாட்டில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது ஆம் என்றும் ஆமேன் என்று வருகிறது இல்லையா? அப்போ நீங்கள் 28ஆம் அதிகாரத்தில் உபாகமத்தில் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன். எப்போ ஆக்குவார்? அவருடைய கற்பனைகள் எல்லா கட்டளைகளையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமாம், அவருடைய கற்பனைகள் கட்டளைகள் எல்லாவற்றையும் கை கொள்ளும் போது தான் அந்த வாக்குத்தத்தங்கள். நீங்கள் கை கொள்ளலன்னு வச்சுங்க, அந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் அதை 15க்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இதை மட்டும் தான் படிப்பாங்க. இந்த 12, 13 வரைக்கும் தான் படிப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு படிக்கிறது இல்லை. அதுக்கு பிறகு படித்தாதான் தெரியும் எவ்வளோ சாபங்கள் அவளுக்கு வருகிறது. அந்த சாபங்கள்லாம் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய சாபத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார் இல்லையா? ஆகையினால நாம் அவரை அதிகமாக உயர்த்த வேண்டும். யூதர்கள் சொன்னாங்க, இந்த நாமத்தை குறித்து நீங்கள் ஒருபோது என்ன பண்ணல சொல்லுங்க. பைபிள் இருக்கா இல்லையா?
இந்த நாமத்தை குறித்து நீங்கள் ஆமாம் சொல்லவே கூடாது, இந்த நாமத்தை உச்சரிக்கவே கூடாது அப்படின்னு அடித்து அவங்களை என்ன பண்ணுங்க, ஆமாம் அடித்து சிறையில் போட்டாங்க. ஆனால் தேவ தூதன் போய் அவங்கள சிறையிலிருந்து வெளியே வர வச்சு நீங்கள் போயிட்டு பிரசங்கிங்கன்னு சொன்னார். அப்போ அந்த பொறுப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம சொல்லணும், இயேசுவின் நாமத்தை குறித்து நம்ம என்ன பண்ணோம், சொல்ல வேண்டும். எனக்கா வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் கொடுத்திருக்கார். நியாயத்தீர்ப்பு செய்கிற நியாயத்தீர்ப்பு அவருக்கு தான், அவர் தான் நியாயம் தீர்க்கிறவர். ஒரு அழிவே சொல்லுமா? ஆமாம், நான் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கு என்ன பண்ணுவோம், ஆமாம் நான் பேசுகிற வீணான வார்த்தைகள் நான் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறதா, கோபப்படுத்துகிறதா? நம்முடைய ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டீங்களா ரட்சிக்கப்படலையா என்பதை அந்த வார்த்தைகளை வச்சு என்ன பண்ண முடியும்? ஆமாம், யோவான் சொல்லுகிறது போல நல்ல கனி கொடுக்காத மரமெல்லாம் ஆமாம் கோடாரி ரெடியாக இருக்குது. கோடாரியானது எங்கே இருக்கு? மேலே இருக்கா கீழே இருக்கா? ஆமாம் வேறு அடியில் இருக்குது, ரெடியாக இருக்குது. நல்ல கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு ஆமாம் அக்னி. இப்போல்லாம் கடைசி நாட்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரோபோலாம் இராணுவத்தில் சேர்க்குறாங்க. அந்த ரோபோவுக்கு இறக்கம் இருக்குமா? இறக்கம் இருக்காது. ஆர்டர் கொடுக்கும்போது அது எல்லாம் டப்பு டப்புன்னு என்ன பண்ணும், எல்லாம் சரமாரியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற கெட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடிய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால நம்மை பாதுகாக்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிழலத்தம். உன்னதமானுடைய மறைவு நமக்கு அவசியம். உன்னதமானவருடைய மறைவு அவர் ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். தெய்வ தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அடுத்து பார்க்கும்போது 6வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிங்க. ஆமாம், சாயங்காலமான போது ஆமாம் ஒரே ஒரு போட்டு தான் இருந்துச்சு. இவர்கள் எல்லாரும் அப்பத்தெல்லாம் சாப்பிட்டு எல்லாரும் அனுப்பிட்டாங்க. இயேசுவும் சீஷர்கள் என்ன பண்ணாது, போகும்படியாக துரிதப்படுத்தி அந்த போட்டில் அனுப்பிட்டார். ஆனால் போன கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு, பெரிய ஒரு காற்று, பெரிய ஒரு கொந்தளிப்பு வந்துச்சு. இப்போ அவளுக்கு வருகிற அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் பார்த்தார். அவளுக்கு வருகிற நெருக்கத்தை பார்த்தார். இப்போ கப்பல் என்னாச்சு, முழுக ஆரம்பிக்கிறது. எல்லாரோட எப்படி இருப்பாங்க, சீஷருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஆமாம் இன்றைக்கி எல்லோரும் முழுக போகிறோம், எல்லாம் நம்ம க்ளோஸ் ஆக போகிறோம்னு நினச்சிருப்பாங்க. ஆண்டவர் அந்த படிமா ஆமாம் எவ்வளோ அவர்கள் தண்டு படித்தும் அவங்களால முடியல, போதும். இப்போ தம்முடைய சீஷர்கள் அதாவது ரொம்ப நெருக்கத்தில் இருக்காங்க, ரொம்ப ஆபத்தில் இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணார், கடல் மேலே நடந்தார். ஒரு அலையிலே சொல்லுமா? ஆமாம், இன்றைக்கும் சில மனிதர்கள் அவர் மட்டும்தானே நடக்கணும், நானும் நடக்கிறேன்னு நடந்து சில பேர் மூழ்கி போயிட்டாங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த உலகமெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்பதாக முதல் உருவாக்கப்பட்டது யாரு? இயேசுதான் இல்லையா? எல்லாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாக முதலாவது உண்டாக்கப்பட்டது அவர் தான். ஆகினால்தான் நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவர் வானத்தை வட்டணைக்கையில் நான் அவர் அருகில் எப்படி இருந்தேன், ஞாபகம் இருக்கா? 8வது அதிகாரம் வாசிங்க நீதிமொழிகளில். செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்று சொல்வார் இல்லையா? யூதர்கிட்ட சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை நான் 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்றார். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய முன்னோர்கள் எத்தனை வருஷம் ஆச்சு கட்டுறதுக்கு? நல்லா கவனிப்போம். அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னார், தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் சொன்னார் இல்லையா? இதை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் எழுப்புவேன் என்று அவர் சரீரத்தை குறித்து அவர் சொன்னார் என்று நான் பார்க்கிறோம். அவர் மறிப்பேன் இல்லையா? அவர் தன்னுடைய ஜீவனை கொடுப்பேன், மறுபடியும் அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். ஒரு அலையிலே சொல்லுமா? ஜீவனை கொடுக்கவும் அதை பெற்றுக்கொள்ளவும் அவருக்கு என்ன இருந்துச்சு? அதிகாரம் இருந்துச்சு. அப்போ அடுத்த பிரகாரம் நான் பார்க்கும்போது இங்கே வாசிக்கிறோம், கடலில் அமிழ்ந்து போகாதபடிக்கு அவளை பாதுகாத்தையே அவளை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம். ஒரு அலையிலே சொல்லுமா? ஆமாம், எங்கே இந்தியாவுக்கு யார் வரணும்? ஆமாம், கடலில் அமிழ்ந்துட்டா என்ன வருது, கடல்லையே மூழ்கிட்டா என்ன வருது? ஏன்னா தோமாவை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருந்துச்சு இல்லையா? ஆகையினால்தான் தேவன் அவர்களை கடலின் மேல் நடந்து போய் அவர்களை என்ன பண்ணார், பாதுகாத்தார், காப்பாற்றினார் என்று பார்க்குறோம். அதுக்கு பிறகு தோமாவுடைய வாழ்க்கை தலைக்கீழாக என்னாச்சு, மாறிச்சு இல்லையா? தோமா கடல் கடந்து நம்முடைய முதலாவதாக கேரளா மலபாருக்கு வந்தார். அதுக்கு பிறகு மலபார்லேருந்து சென்னை மயிலாப்பூருக்கு வந்தார். மயிலாப்பூரில் அநேக
அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார். நம்ம நினைக்கலாம் அவருக்கு தமிழ் தெரிஞ்சுதான்ட்டு. ஆனால் தமிழை எப்படி கற்றுக்கொண்டார் தெரியல. அநேகர் இயேசுவை என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். இதை பார்த்த பிராமணர்கள் என்ன பண்ணாங்க, ஆமாம், ஈட்டினால குத்தி கொண்டுட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு மனிதர்கள் நல்லதை செய்யறது சிலருக்கு என்ன பிடிக்காது. சில பார்த்தீங்கன்னாக்கா தெரு லைட்டை உடைப்பாங்க. ஏன் உடைக்கிறாங்க? எனக்கு அவர்கள் இருட்டின் பிள்ளைகள், அவர்கள் இருட்டின் பிள்ளைகளாக இருக்கிறபடினால தெரு லைட்டை உடைக்கிற நபர்கள் உண்டு. அடுத்தது வழிப்பறி செய்வார்கள். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளை தனியாக வீட்டுக்கு வர முடியல. நீங்கள் செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளையை கடத்தி கொண்டு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தோமாவுடைய காலத்தில் அவர்கள் அநேக மிராக்கள் செய்தார். அநேக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் அதை தோமையாருடைய வரலாறுலாம் நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாக்கா இருக்கும் அவர் செய்த எல்லா காரியங்கள், அற்புதங்கள். ஆனால் இன்றைக்கும் அவர் சாட்சியாக மயிலாப்பூரில் இன்றைக்கும் அவருடைய கல்லறை இருக்குது. 52 அவர் ஊழியம் செய்தார். அவர் மரித்தார். இன்னைக்கு 2026 அவர் மரித்தும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லமா, அதாவது எருசலேம் எங்கே இருக்கிறது, இந்தியா எங்கே இருக்கிறது, எவ்வளோ மைல் தூரம். ஆனால் ஆண்டவருக்காக அவருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுங்க, தோமாவை போல வாழ வேண்டும். ஃபர்ஸ்ட் தோமா மறுதளிச்சார். ஆனால் தோமையார் சொன்னார், என் தேவனே, என் ஆண்டவரே என்று தன்னை அர்ப்பணித்தார். அதனால தான் சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவாரு பாக்கியவான், பாக்கியவான். அப்போ இந்த புத்தகத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. அதாவது நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் இல்லையா, நிறையா நானே என்று வரும். நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு நிறைய காரியங்கள் வரும். நானே ஜீவாப்பம். இந்த 9ஆம் அதிகாரத்தில் பிறவி கொடுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு எச்சை தரையில் துப்பி அதை சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி என்ன பண்ணாரு, குழப்பி அவன் கண்ணில் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்தில் என்ன பண்ண கழுவு. அப்போ ஒரு பிறவியிலே இருக்கிற ஒரு குருடனை கூட ஆண்டவரால் என்ன பண்ண முடியும், பார்வை கொடுக்க முடியும். பிறவி குருடனை கூட ஆண்டவர் பார்வை கொடுக்க முடியும். அவர் சொன்ன அப்படியே நடக்கும். அவன் போய் கழுவினான், அவன் பார்வையை பெற்றான் என்று நான் பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்தில், யோவான் புஸ்தகத்தில் யோவான் எதை அதிகமாக வலியுறுத்துகிறார், இவர் தேவகுமாரன், இவரே தேவகுமாரன் என்பதை இந்த புத்தகத்தில் என்ன பண்ணாரு, வெளிப்படுத்துகிறார். இந்த புத்தகத்தை எழுதின யோவான் என்று இதில் சொல்லப்படல. ஆனாலும் அன்பின் சீசன் என்று சொல்ல. ஏன்னா எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து மார்பில் என்ன பண்ணுவார், அவர் ரொம்ப பக்கத்தில் இருப்பார். இயேசு மரிக்கும் போது கூட எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனால் இவர் மாத்திரம் எங்கே இருந்தார், சிலுவையின் அடியில் இருந்தார். அதனால்தான் இவர் தன்னுடைய தாயாரை பார்த்து சொன்னார், அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று அந்த பொறுப்பை அவர் கொடுக்கிறார் என்று நான் பார்க்கிறோம். கடைசி நேரத்தில் கூட அந்த சீசனுக்கு தன்னுடைய பொறுப்பை கொடுத்தார் என்று நான் பார்க்கிறோம். அப்போ இந்த நாட்களில் நான் பார்க்கும்போது பிறவி கொடுனுக்கு ஆண்டவர் அவனுக்கு பார்வை கொடுத்தார். 11ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது தான் நேசித்தவன் மரித்து போனான். யாரு, லாசர். எத்தனை நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. அதான் சொல்ற, நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ மார்த்தாள் சொல்றா, அது கடைசி தான், அது கடைசி நாளில் நடக்கும் அப்படின்றார், அது கடைசி நாளில் நடக்கும் அப்படின்றார். ஆனால் இப்போ சொல்றாரு, எங்கே வைத்திருக்கிறீர்கள். அப்போ தன் சொந்த சகோதரி சொல்றா, வேண்டாம், அது என்ன, ஆமாம், பல மனுஷனுடைய அந்த நாத்தம் எடுக்கிற இந்த சரீரத்துக்காக எவ்வளோ லட்சம் செலவு பண்ணுறாங்க தெரியுங்களா. ஆண்டவர் நல்ல ஒரு நைல்ஸை கொடுத்துருக்கிறார். பாருங்க, திரும்பி பாருங்க, உங்கள் நகத்தை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஹலோ, கவனிங்க, உங்கள் நகத்தை பாருங்க. ஆனால் இந்த நகத்தை சில பேர் என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க. நகத்துக்கு என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட். ஆண்டவரே, நீங்கள் உருவாக்கிறது வந்து சரியில்லை, நீங்கள் படித்து சரியில்லை, இப்போ நான் உருவாக்குறேன் பாருன்ட்டு என்ன பண்ணுவாங்க இவங்க, என்ன பண்ணுவாங்க, ஆமாம், டிசைன் அதெல்லாம் ஜஸ்ட் போயிடும். ஆனால் இதுக்காக எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறாங்க தெரியுங்களா, நிறைய பணம். சில பேர் பியூட்டி பார்க்கு போவாங்க, அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, ஆமாம், பேஸ்ட் பண்ணுவாங்களா, வேஸ்ட் ஆக்குவாங்க. நிறைய பணத்தை என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட் ஆகும். ஆனால் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது, அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, மரணவோ நான் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறார் வல்ல இயேசுவல். அப்போ நல்ல கவனிப்போம், நமக்கு சரீரம் முக்கியம்தான். இது தேவன் வந்து தங்கக்கூடிய ஒரு ஆலயம். நீங்கள் தான் ஆலயம், ஏ டெம்பிள் ஆஃப் காட். தேவன் வந்து உங்கள் ஆலயத்தில் தங்கணும். அந்த ஆலயம் எப்படி இருக்கணுமா, ரொம்ப
தூய்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை என்ன பண்ணுங்க, தொழுது கொள்ள வேண்டும். அப்ப பரிசுத்தம், பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது நம்ம பரிசுத்தம் அடைவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆமாம், தேவனோடு நாம் நெருங்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தையில் அதிகமாக விசுவாசம் வைக்க வேண்டும், அவரோடு நாம் அமர வேண்டும், அவரோடு ஜெபிக்க வேண்டும், அவருடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ணோம், செய்ய வேண்டும். ஆனால் 8வது சொல்லப்பட்ட ஒரு அற்புதம் தான் 180 மீனை பிடித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எத்தனை மீனை பிடிச்சாங்க? அம்மா சொன்ன என்னது? ஆமா தான், கரெக்ட். எல்லாம் கை தட்டுங்க, அவங்களுக்கு எல்லாரும் கை தட்டுங்க. ஆமாம், பாருங்க, 153 பெரிய மீன்கள். பாருங்க, உயிர் சேர்ந்த பிறகு எல்லாரும் சொன்னாங்க, எல்லாம் என்ன சொன்னாங்க, ஆண்டவரே போயிட்டாரு, வாங்கடா எல்லாரும் வலையை போட்டு மீன் பிடிக்க போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் மீன் பிடிக்க போனாங்க. ஆனால் ஆண்டவர் போயிட்டு ஆண்டவர் விட்டாரா? மீன் பிடி ஏற்கனவே அவர் 4ஆம் அதிகாரத்தில் மத்திய 4:19 மீன் பிடிக்கிறவங்களை பார்த்து தான் சொன்னார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவா நான் மாற்றுவேன்னு சொன்னது. இங்கே மறித்த பிறகு இவன் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் மறுபடியும் எங்கே போகிறோம், மீன் பிடிக்க போகிறேன்னாரு. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, மறுபடியும் மீன் பிடிக்க போறீங்க. எப்போ மீன் பிடிக்கிறவங்களாம் ராத்திரி எல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிப்பாங்க. ஆனால் ராத்திரி பேதர்கள்லாம் எல்லாமே மீனவர்கள் இல்லையா, மீன் எங்கே இருக்கும், எப்போ வரும் அப்படின்றலாம் தெரியும். அப்போ இரவில் போய் மீன் வலையெல்லாம் போட்டு காத்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு மீனும் வரல. ஏன் வரல? ஆண்டவர் அவளுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதுக்காகவே வரல. உங்களை மனுஷன் தான் பிடிக்க அழைச்சேன், நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணீங்க, மீன் பிடிக்க போயிட்டீங்களா அப்படின்ட்டு. காலையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கரையில் நிற்கிறாரு. இவங்க வருத்தத்தோடு கஷ்டத்தோடு வந்து வலையெல்லாம் அலசிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வலையை கொஞ்சம், உன் படகை கொஞ்சம் கொடு. அதில் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு, அப்போ இந்த போட்டை கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போய் போடு அப்படின்னு ஒன்று சொன்னான். ஆண்டவரே, ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டேன்பா, ராத்திரி எல்லாம் போட்டேன்பா, ஒன்றுமே இல்லை, ஆகிரும் உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் போடுகிறேன் என்று சொன்ன போது அங்கே போட்ட உடனே வலை இழுக்க முடியல, பெரிய பெரிய மீன்கள். அப்போ மற்ற போட்டை கூப்பிட்றாங்க, வாங்கன்னு. அப்போ ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொன்னா நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னா நடக்கும். ஜெப உதவிக்கு போதகர் A.G. பால், பிலதெல்பியா பரிசுத்த சபை, சுப்பிரமணியபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9244605832. போதகர் P. ஞானதாஸ், பிலதெல்பியா பரிசுத்த சபை, குமரேசபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9345104097. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.